வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறன் பலம் பெறும் அப்படின்னா என்ன பழம் அப்படின்றதான் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்றவை எல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால நம்ம என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், இந்த மாதிரி பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் AMD டீஜெனரேஷன் அதை எதிர்த்து போராடும். அதே சமயம் தினசரி உணவுகளில் நம்ம சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடுங்க. ஸோ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பழங்கள் ஏதாவது எடுத்துக்கணும்னா இந்த சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம், கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம விதைகள் மற்றும் நட்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு பொதுவாக நட்ஸ் விதைகள், நட்ஸ் வகைகள் ரொம்ப முக்கிய நல்ல பங்களிக்கும். இப்போ பாதாம்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பும் அது போலதான். மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தரும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தினமும் 10 to 15 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கலாம். அல்லது 5 to 8, 3 to 5 அது மாதிரி நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை திறனும் விரைவில் கூர்மைப்படுத்தப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட் நம்ம எடுத்துக்கொள்ளணும், அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான ஆபத்தை கேரட் நமக்கு குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிட்றது ஆரோக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாகவோ சாலட் வடிவில் ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வாரத்தில் ஒரு தடவை. ஆனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் கேரட்டை சமைத்து சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவமனைகளும் விரைவாக கிடைக்கும், கழிவுகளும் முறையான அளவில் குடல்களில் தேங்கி விடாமல் வெளியேற்றப்பட்டுவிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இந்த கிரீன் வெஜிடபிள்ஸில் லூடின் இருக்குது. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேட்ரி. கண், சருமங்கள் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி செல் சேதத்திலிருந்து நம்முடைய கண்களையும் நம்முடைய சருமங்களையும் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவை இந்த லூடின் அப்படின்ற அந்த ஆக்சிஜனேட்ரி தடுக்கும். அதனால நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகளை சமைத்து எடுத்துக்கணும். காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் காலை மாலை வேலைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் நிறைய கீரைகளையுமே நீங்கள் சாப்பிடலாம். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம்,
பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லதுங்க. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுழற்சி அடிப்படையில் நம்ம தினமும் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுலையுமே மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ மீன்கள், அதாவது அசைவம் நம்ம ஏதாவது எடுத்துக்கணும்னா மீன்கள் வந்து முக்கிய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து மீன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் கண் பார்வையை மீன்கள் வந்து உங்களுக்கு மேம்படுத்தும். வாரத்தில் 2 நாட்கள், ஏதாவது 2 நாட்கள் மீன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நீங்கள் வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து வேக வைத்த முட்டைகள் எடுத்துக்கிறது தான் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். மாறாக ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கிறது, இது எதுவுமே நமக்கு வந்து நல்லது கிடையாது. முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே சிறந்த உணவுங்க. முட்டையில் வந்து அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின், ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டையுமே நம்ம வந்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 வேக வைத்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நலத்தையுமே அது பாதுகாக்கும், நம்முடைய கண் பார்வை திறனையுமே அது கூர்மைப்படுத்தும். அப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு நீங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். போதுமான அளவுக்கு தூக்கம் உங்களுக்கு இருக்கணும், போதுமான அளவுக்கு தண்ணீர் நீங்கள் குடிக்கணும். கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். இப்போ கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது கண்களில் வந்து அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி கண் பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க. கண் பயிற்சி அப்படின்னா நீங்கள் இடது பக்கம் மேல்புறம், வலது பக்கம் கீழ்ப்புறம் அப்படின்னு அடிக்கடி கண்களை வந்து சுழட்டி பார்க்கறது. போன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 நிமிடங்கள், அரை நிமிடங்கள், அதாவது ஒரு 30 நிமிடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறனை வேற இடத்துல நீங்கள் செலுத்தி அது கொஞ்சம் ஓய்வு தருது. இதெல்லாமே நீங்கள் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காமல் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது, 8 மணி நேரம் இரவு நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே கண் பார்வை திறனை கூர்மையாக நீங்கள் பராமரிச்சுக்கலாம். கண் வறட்சியெல்லாம் ஏற்படாது. இது எல்லாமே பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான். தொடர்ந்து கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொண்டு நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.